வணக்கம். மற்றுமொரு அறிவியல் தொடரிலே நாங்கள் காண்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த குமரிக்கண்டம் பற்றிய விடயங்கள். இதிலே கடந்த 2 பகுதிகளிலும் நாங்கள் குமரிக்கண்டம் பற்றிய சிக்கலான பல விடயங்களை தீர்த்துள்ளோம். அங்கே 6வது கண்டம் இருந்தது. அது இன்றைக்கு 5000 ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 4000 அல்லது 5000 ஆண்டு வரை இருந்தது என்பதையும், அங்கே மனிதர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களை பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள், பாண்டியர்கள் தமிழ் சங்கங்களை நிறுவி தமிழை வளர்த்தார்கள் என்பது போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் 3வது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இது மிகவும் சிக்கலான ஒரு பகுதி. அதாவது நாங்கள் இன்றைக்கு பார்க்க போவது அந்த பாண்டியர்கள் நிறுவிய தமிழ்ச்சங்கங்கள், தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகிய சங்கங்கள் என்ன காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டன, எப்போது முடிவுக்கு வந்தன என்ற விவரங்கள் மிகவும் சிக்கலான ஒன்று. இந்த சிக்கலை தீர்ப்பதுதான் இன்றைய 3வது இந்த தொடரினுடைய அல்லது பணி. அதற்கு முதல் இந்த 2வது பாகத்துக்கு ஒருவர் மட்டும் கருத்து கூறியிருக்கிறார். அவர் பிரபாகரன், டோகா கட்டாரில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகள். இப்போது நாங்கள் இந்த பகுதியிலே இருக்கின்ற இடையூறுகளை, தொல்லைகளை அல்லது ஒவ்வாமை போன்றவற்றை அடையாளம் காண்போமாகின் அவற்றை எவ்வாறு தீர்ப்பது என்று நாங்கள் சிந்திக்க முடியும். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். 1வது தலைச்சங்கம், இது கடல் கொண்ட தென்மதுரையிலே இருந்தது. இங்கே நக்கீரரின் கூற்றுப்படி அது நிலைத்திருந்த காலம் 4440 வருடங்கள். அந்த காலத்திலே ஆட்சி செய்த பாண்டியர்கள் 89 பேர். இதை நாங்கள் வகுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் சராசரியாக 50 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், இந்த 89 பேரும். அதே அடிப்படையிலே நாங்கள் இந்த இடைச்சங்கத்தை காண்போமாகின் அவருடைய கூற்றின்படி நக்கீரர் அது நிலைத்திருந்த காலம், அதாவது இடைச்சங்கம் நிலைத்திருந்த காலம் 3700 ஆண்டுகள். ஆட்சி செய்த பாண்டியர்கள் 59 பேர். இதை நாங்கள் வகுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் 63 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இது பொருத்தமானதாக தெரியவில்லை. அதாவது அக்காலத்திலே பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள், பாண்டியர்கள் யாராயிருந்தாலும் அவருடைய வயதெல்லை 50 அல்லது 60 ஆண்டுகள் தான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் 63 வருடங்களுக்கு ஆட்சி இருக்க முடியாது. ஆகவே இதில் உள்ள எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை ஒன்று இந்த வருடங்கள் தவறு, அல்லது அந்த அரசர்களுடைய இலக்கங்களிலேயே தவறு என்று நாங்கள் இப்போதைக்கு கொள்ளலாம். அடுத்து இந்த கடைச்சங்கத்தை நாங்கள் காண்போமாயின், கடைச்சங்கம் நிலைத்திருந்த காலம் 1850 ஆண்டுகள். ஆட்சி செய்தோர் 49 பேர். ஒவ்வொருவரும் 38 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இது கூட பொருத்தமானதாக இல்லை. அதே காரணத்துக்காக நீங்கள் பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தை எடுத்து பார்ப்பீர்களானால் ஒவ்வொருவரும் ஆகக்கூடிய காலம் 30 வருடங்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதுக்கு குறைந்த 20, 30, மிக அபூர்வமாக 1-2 பேர் 35, 36 வருடங்களுக்கு ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆகவே இதுவும் எங்களுக்கு சரியான தகவலை தரவில்லை. இது எவ்வாறு நாங்கள் இதை தீர்ப்பது என்று நாங்கள் பார்க்கையில், முதலில் அக்காலத்தில் வாழ்ந்த மனிதருடைய வயதை நாங்கள் பார்ப்போமானால் அவர்கள் 50 அல்லது 60 வயதுக்கு மேல் வாழவில்லை, ஒரு தரம் வாழவில்லை. அதுதான் அவருடைய வயதெல்லையாக இருந்திருக்கின்றது. ஆனால் இதை நாங்கள் வெளியே சென்று பார்க்கின்ற பொழுது அந்த வயதெல்லை மனிதர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வெளி உலக வாசிகளாக இருந்திருந்தால் அது வித்தியாசமானது. இங்கே அதை பற்றி இந்த கண்டாக்ட் ரிப்போர்ட்டிலே, தொடர்பு அறிக்கையிலே கூறுகிறார்கள். 184
தங்களுடைய அன்செஸ்டர் அடிப்படையாக கொண்டு பரம்பரை அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வயதில்லை குறைந்தது 964, கூடியது 1089. இது நாங்கள் காண்பது ஈராக் கிரகத்திலே வாழ்கின்ற மனிதனுடைய வயதில்லை. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இந்த ஈராக் கிரகத்தின் அந்த மனிதர்களுடைய கூற்றும்படி அவர்களுடைய மூதாதையர்களும் பூமியிலே வாழ்கின்ற எங்களுடைய மூதாதையர்களும் ஒருவரே என்று அவர் கூறுகிறார்கள். அதனாலே அவர்களுடைய நாங்கள் பார்ப்பீர்களானால் எங்களை போன்றே இருப்பார் உருவத்திலே எல்லா வகையிலேயும். ஆனால் வயதிலே தான் அவங்களுக்கு அதிகம், அதனால் அறிவும் அதிகம் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய வயதில்லை இப்படி பார்க்கின்ற பொழுது இனத்துக்கு இனம் வித்தியாசமானது, ஒரே மாதிரியானதாக இல்லை. இந்த இனம் ஈராவிலே வாழ்கின்ற இனத்தினுடைய வயதில்லை இது. இன்னும் சிலருடைய வயதில்லையை நாங்கள் காண்போமானால் அதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இங்கே லைரா வேகா பிரதேசத்தில் இருக்கின்ற சிரியஸுடைய ஒரு 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 இனத்தை நாங்கள் காண்போமானால், நாங்கள் டைட்டான் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இனத்தை நாங்கள் எடுத்தால் அவர்கள் டைட்டான் என்று சொல்லப்படுபவர்கள் 20-30 அடி உயரமான மனிதர்கள், நீலக்கண்ணும் பிளாண்ட் ஹேரும் உள்ள மனிதர்கள். அவர்கள் இங்கே பூமியிலே வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய வயதில்லை 2000 வருடங்கள். அந்த இனத்தினுடைய வயதில்லை. அதுபோன்று வேறொரு பிரபஞ்சத்திலே, அதாவது எங்களுடைய பிரபஞ்சம் பால்வழியிலே அன்றி வேறொரு பிரபஞ்சத்திலே உள்ள ஒரு இனத்தை நாங்கள் காண்போமானால், சோமியர் என்ற ஒரு இனம் வாழ்கிறார்கள் தால் பிரபஞ்சத்திலே. அவர்களுடைய வயதில்லை 2233 ஆண்டுகள். அது மிகவும் அதிகம். இவர்கள் வைத்தியத்திலே மிக உயர்ந்த அறிஞர்கள். மீண்டும் நாங்கள் எங்களுடைய பிரபஞ்சத்துக்கு அந்த பிளிஜாரன் ஃபெடரேஷனுடைய அங்கத்துவம் வகிக்கின்ற அங்கத்தவர்களை பற்றி பார்ப்போமானால், அவர்களுக்கு வயதில்லை இருப்பதாக தெரியவில்லை. அதாவது அவர்கள் இறக்குவார்கள் என்று புரியவில்லை. அவர்கள் இறக்க முடியாது. அவர்கள் மனித பரிணாம வளர்ச்சியிலே மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். அரஹாத் அதசட்ரா என்ற நிலையை அடைந்தவர்கள். அதை பட்டாளி என்றும் அழைப்பார்கள். அவர்களுக்கு வயதில்லை இருக்கும் மாதிரி இல்லை. அடுத்து அதற்கு மேலே இருக்கிறது ஹை கவுன்சில், அண்ட்ரோமீடா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஹை கவுன்சில் மெம்பர்களை பார்த்தால் அவர்களுக்கும் வயதில்லை இல்லை. அவர்கள் இங்கே போனவர்கள் 1995 அந்த படங்கள் எல்லாம் நான் போட்டிருந்தேன். இங்கே நாங்கள் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த வயதெல்லைக்கு காரணம் என்ன, கூடி குறைவதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்ப்போமானால், மனிதர்கள் பூமியிலே வாழ்கின்ற மனிதர்களை நாங்கள் ஒப்பிட முடியாது. இவர்கள் நாம் ஒரு விசேட இனம். அதாவது டிஎன்ஏயிலே மாற்றங்கள் செய்து அதன் மூலம் வயதெல்லையை 100ஆக குறைத்து, அறிவை குறைத்து, யுத்த வீரர்களுக்கான பண்புகளை அதிகரிக்க வைத்து செய்த மனிதர்கள் ஒரு தேவைக்காக அந்த சைரஸ் அறிஞர்களாலே. அதை பற்றிய விவரங்களை நீங்கள் இந்த சைரஸ் அகதிகள் என்ற பிரிவிலே பார்க்கலாம். ஆகவே எங்களை இதுக்குள்ள நாங்கள் சேர்க்க முடியாது. ஏனென்றால் கிமனிட் என்பவர்கள், கிமனோ மனிதர்கள் என்ற இனத்துக்குள்ளே வருகின்றவர்களுடைய ஆக குறைந்த வயதிலே 1000. அதுதான் பொதுவான விதி. ஆனால் சற்று கூடி குறைந்து இருக்கும். இங்கே நாங்கள் பார்ப்போம், இறப்பு என்றால் என்ன, வயதில்லை எவ்வாறு அதிகரிக்கின்றது, கூடுகிறது, குறைகிறது என்றால் இது அனைத்துமே எங்களுடைய உடலிலே உள்ள மொலக்யூல்ஸினுடைய இயக்கம்தான். இந்த மொலக்யூல் இருக்கிறது எங்களுடைய உடம்பை எடுத்துக்கொண்டால் நாங்கள் 2 பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று எனர்ஜி, ஸ்பிரிட் என்று கூடுவோம். அது உயிர், சோல் என்று சொல்வார்கள். உயிர் ஒன்று, உயிர் எனர்ஜி. அடுத்தது எனர்ஜி ஃபீடர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தனிமங்கள், பல தனிமங்கள் சேர்ந்தது உடல். 2 அம்சங்கள். இந்த மெட்டீரியல் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்ற பொருட்கள், இந்த மெட்டீரியல் உடல், இது ஒரு வயதெல்லையை கொண்டது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வயதெல்லை உண்டு. இப்போ பூமியிலே உள்ளவர்களோட வயதெல்லை அந்த மொலக்யூல்ஸ் ஆக குறைந்த தரத்தை கொண்டது. அது மீண்டும் மீண்டும் பிறப்பதன் மூலம் தன்னை பியூரிஃபை கொள்ளுகிறது. தன்னை பியூரிஃபை பண்ண அதனுடைய வயதெல்லை அதிகரிக்கின்றது. இறுதியிலே அது கிட்டத்தட்ட ஒரு எனர்ஜி நிலைக்கு விடுகிறது. அந்த எனர்ஜி நிலைக்கு அது விடுமாயின் அது இறக்க முடியாது. ஏனென்றால் உடம்பு என்று ஒன்று இல்லை, சக்தி தான் இருக்கிறது, சக்தி அழிவதில்லை. இதுதான் அங்கே நடைபெறுகின்றது. இந்த அண்ட்ரோமீடன் பிரபஞ்சத்திலே வாழ்கின்ற அந்த மனிதர்கள் இந்த நிலை அடைந்தவர்கள். ஆழ்பாதி ஆடைபாதி என்று சொல்வார்கள். அதுபோல அவருடைய உடல் ஒரு ஃப்ளெக்சிபிளான உடல்,
ஒளி வீசும் தன்மையானது. அங்கே மெட்டீரியல் என்று நாங்கள் அடையாளம் காணக்கூடியது ஒன்றுமில்லை, அதனாலே இறக்க முடியாது. இதுதான் அதனுடைய விளக்கம். ஆகவே நாங்களும் அந்த நிலையை அடைவோம் ஒரு காலத்திலே. அது பல மில்லியன் வருடங்கள், குறைந்தது 58 பில்லியன் வருடங்கள் தேவைப்படும் ஒரு பூர்ண அத சுற்றா நிலை அல்லது பெட்ராலிய நிலையை அடைவதற்கு. அதற்கு பிறகு இறப்பு என்பது அங்கே இல்லாத ஒன்றாகத்தான் இருக்கும். இதுதான் இங்கே நடக்கின்ற ரகசியம். ஆகவே நாங்கள் மனிதர்கள் அங்கு ஆட்சி செய்தவர்கள், அதாவது குமரிக்கண்டத்திலே ஆட்சி செய்த பாண்டியர்கள் பூமியைச் சேர்ந்த மனிதர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. என்னை பொறுத்தவரையிலே நான் அதை அடுத்த சீரிஸிலே நான் பூரணமாக உங்களோடு நிரூபிப்பேன். முதல் தலைச்சங்கம், இடைச்சங்கம், இந்த இரண்டிலேயும் வாழ்ந்தவர்களும் அவர்களை ஆட்சி செய்தவர்களும் வெளி உலக அறிஞர்கள். ஆகவே அவர்களுடைய வயதில்லை, எங்களோடு கணக்கிடும் வயதில்லை அல்ல என்ற உண்மை. சரி, அந்த அடிப்படையிலே, அதாவது தலைச்சங்கம் இடைச்சங்கம் ஆகிய அந்த சங்க காலங்களிலே அங்கே ஆட்சி செய்த மனிதர்கள், அந்த பாண்டியர்கள் வெளியுலக வாசிகள் என்று கொண்டால் அவருடைய வயதிலைப்படி எவ்வளவு காலம் அவர் ஆண்டிருக்க முடியும் என்று நாங்கள் காணலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் தலைச்சங்கத்திலே ஆட்சி செய்தவர்கள் 7 பேர். இது எவ்வாறு 7 பேர் என்று காணப்பட்டது என்று நீங்கள் கேட்டால், அங்கே எங்களுடைய இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, முதல் தலைச்சங்கத்திலே தங்களுடைய ஆக்கங்களை அரங்கேற்றிய அவர் 7 பேர். அவர்கள் பாண்டியர்கள். 7 பாண்டியர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கொள்ள இடமுண்டு. அந்த அடிப்படையிலே ஒவ்வொருவரும் 750 ஆண்டுகள் ஆட்சி செய்திருப்பார்கள். ஆனால் 5250 ஆண்டுகள் சென்றிருக்கும். இது நக்கீர சொல்ற அந்த ஆண்டை விட அதிகமானது. இது ஏன் 750 என்று கொல்லப்பட்டது என்று நீங்கள் கேட்டால், அதுக்கு ஒரு முறை அங்கே விதிமுறை உண்டு, அங்கே உண்டு. வெளி உலக வாசிகளை பொறுத்தவரையிலே ஒவ்வொருவரும் 200-250 ஆண்டுகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும். சில நேரங்களிலே 300-350 ஆண்டுகளும் கற்றுக்கொள்வாரும் உண்டு. பொதுவாக 200 ஆண்டுகள், நான் 250 ஆண்டுகள் என்று நான் இந்த கணக்கை நான் எடுத்திருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது 7 பேரும் சேர்ந்து இந்த காலத்தை ஆண்டிருப்பார்கள். என்ன கற்றுக்கொள்கிறார்கள் 250 ஆண்டுகளுக்கு என்று நீங்கள் கேட்டால், எது எல்லாம் பூமியிலே அந்த உலகத்திலேயே அறிவாக கொள்ளப்படுகின்றோ அது அத்தனையும் கற்றுக்கொள்கிறார்கள். ஏன் கற்றுக்கொள்கிறார்கள்? அது அவருடைய வாழ்க்கைக்கு தேவை. எவ்வாறு? அவர்கள்தான் தங்களுடைய வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து உதவ மாட்டார், அங்கே கொம்பனிகளும் இல்லை. நீங்கள் தான் கட்டிக்கொள்ள வேணும். உங்களுக்கு தேவையான லைட் எனர்ஜி நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேணும். எங்களை பூமியை போல அந்த வேர்க்கபிக்காரங்கள்ட்ட நீங்கள் போக முடியாது, அப்படி ஒன்று அங்கே இல்லை. உங்களுக்கு தேவையான தண்ணியை நீங்கள் தான் பெற வேண்டும். இங்கே பைப்காரங்கிட்ட சிட்டிகிட்ட போய் எல்லாம் அப்படியெல்லாம் அங்கே சிட்டியும் இல்லை, பைப்பும் இல்லை. நீங்கள் தான் ஆட வேண்டும். உங்களுக்கு தேவையான வாகனத்தையும் நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும். அங்கே கம்பெனிகள், விற்பனை, போக்குவரத்துகள் எல்லாம் அங்கே கிடையாது. அனைவரும் ஆகாயத்தில் தான் பயணம் செய்கிறார்கள். இந்த அத்தனையும் நீங்கள் செய்து உங்களுக்கு பெறுவதற்கு உங்களுக்கு அறிவு வேண்டும். இது சம்பந்தமான அறிவு வேண்டும். அனைத்து அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்கள் அவ்வளவு நீண்ட காலத்துக்கு கற்றுக்கொள்கிறார்கள். ஆகாய விமானங்களையும் தாங்களே செய்கிறார்கள். அவங்களுக்கு பில் பே பண்ண வேண்டியது அது எங்களை போல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த தோட்டங்களிலே ஆண்ட்ராய்டு அல்லது ரோபாட் போன்ற உண்ணாத உறங்காத மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து 24 இயங்கி அதை செய்கிறார்கள். நீங்கள் காலை எழும்பினோடனே உங்களுக்கு மேசையில் சாப்பாடு இருக்கும். வேற குறை என்ன? அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உலகத்தை பிரபஞ்சங்களை சுற்றி திரிகிறதும் கற்றுக்கொள்வதும் தான் அவருடைய தொழில் என்று சொல்லலாம். அவ்வாறான வாழ்க்கை வாழ்கின்ற மனிதருக்கு ஓரோ காலம் அவங்களுக்கு கற்றுக்கொள்ள தேவைப்படுகின்றது. அது எங்களால் முடியாது. நாங்கள் 10, 20, 30 வருஷம் படித்தா அங்கே வயதே போயிடும். அது பிறகு அடுத்தது இறப்புத்தான். இப்போ எங்களால் அந்த அறிவை பெற்றுக்கொள்வது மிகுந்த சிரமமான ஒன்று. இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமானால் தலைச்சங்கம் இவ்வளவு காலத்தில் இருந்தது. இடைச்சங்கம் அதே அடிப்படையிலே 5 பேர் தான் அரங்கேற்றியவர்கள். 3750 ஆண்டுகள். நக்கீரரின் கூற்றுப்படி 3700 ஆண்டுகள். கடைச்சங்கம் 3 பேர். அவர்கள் ஆகக்கூடிய காலம் ஆண்டிருப்பார்கள் 90 ஆண்டுகள். இவ்வளவே நாங்கள் அற்பன்ற நேரத்தில் எங்களுக்கு கிடைப்பது 9900 ஆண்டுகள்.
அதே நேரத்திலே நாங்கள் நக்கீரருடைய கணக்கை நாங்கள் பண்ணுவோம் என்றால் 9950 ஆண்டுகள். ஒரு சிறு தொகை தான் இங்கே குறைபடுகின்றது. ஏறத்தாழ அதை நாங்கள் அந்த அந்த தொகையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் இதை பாவிக்கப் போவதில்லை. நான் ஏன் இது பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். சரி, இனி நாங்கள் பார்க்கலாம். அந்த கடைச்சங்கத்திலே ஒரு சிறிய பிரச்சனைகள் இருக்கின்றது. கடைச்சங்கம் எவ்வளவு காலத்திலே எப்போது ஆரம்பித்தது, முடிந்தது அல்ல முடிவுக்கு வந்தது எல்லாம் சரியாக தெரியவில்லை. ஆனால் பொதுவாக ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற கருத்தின்படி அது கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே அந்த வயதை பற்றி பார்க்கின்ற பொழுது நாங்கள் காண்கின்றோம், இந்த 3வது கடைச்சங்கத்திலே நெடுஞ்செழியன் 2 ஆரம்பித்த ஆண்டு 210. இதைத்தான் நாங்கள் அந்த கடைச்சங்கம் முடிவுற்ற ஆண்டாக கொள்கின்றோம். நெடுஞ்செழியன் 2 காலத்திலே. நெடுஞ்செழியன் 2க்கு பின்னர் அடுத்து எங்களுக்கு அட்டவணையிலே தருகின்ற அரசனுடைய பெயர் கடுங்கோன். அங்கே முன்னையும் ஒரு கடுங்கோனை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இவரும் அதே கடுங்கோனோ தெரியவில்லை, இல்லை 2 பேரோடு தெரியவில்லை, விளக்கங்கள் இல்லை. இந்த கடுங்கோன் ஆண்ட காலம் 590, அதாவது கிறிஸ்துக்கு பின்னர் தொடக்கம் 620 வரையும் 30 ஆண்டுகள். 30 ஆண்டு தான் ஆட்சி செய்திருக்கிறார். இடையிலே மிஸ் பண்ணுகிற 380 வருடங்களுக்கும் என்ன நடந்தது, யார் ஆண்டார்கள் என்ற விவரங்கள் எங்கள்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட 10-12 பேருடைய பெயர் பட்டியல்கள் எங்களிடம் இல்லை. அதுபோல நக்கீரரின் கூற்றுப்படி 59, 49, 39 பார்த்து போகின்ற பொழுது அங்கே 187 அரசர்கள் ஆண்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதற்குரிய பெயர் அட்டவணை எம்மிடம் இல்லை. இந்த பெயர் அட்டவணை ரிக்வேதம் வேதத்திலே கூட காணப்படுகின்றது. அவர்கள் அனைத்து அரசருடைய பெயர்களையும் அங்கே அட்டவணைப்படுத்தியிருக்கிறார்கள். சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், அநேக சித்த அரசர்களுடைய பெயரெல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். அதை அடையாளம் காண்பது, எந்தெந்த வருடத்தில் என்று காண்பதெல்லாம் மிகுந்த சிரமமான விடயங்கள். இதுதான் எங்களை நாங்கள் பேஸ் பண்ணுகின்ற மிக கஷ்டமான பிரச்சனை. இனி நாங்கள் இந்த சங்கங்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட்டன, எப்போது முடிவுக்கு வந்தது என்ற அந்த கால அட்டவணையை நாங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய முக்கியமான பணி. இப்போ எங்கே இருந்து ஆரம்பிப்பது? தலைச்சங்கத்திலே இருந்து ஆரம்பிப்பதா அல்லது கடைச்சங்கத்திலே இருந்து மேலே போவதா என்று தெரியவில்லை. நாங்கள் தான் அதை கண்டுபிடிக்க வேணும். ஏதாவது ஒன்றிலே இருந்து ஆரம்பித்தா இருந்தாலும் அந்த ஒன்று எப்போது தொடங்கியது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் இந்த 3 சங்கத்தில் எதுவும் எப்போது தொடங்கியது, எப்போது முடிந்தது என்ற விவரங்கள் எங்கும் இல்லை, ஒரு இடத்திலும் இல்லை. ஆனால் ஒரு சிறு குறிப்பை நாங்கள் இங்கே காணலாம். இந்த கடைச்சங்கத்திலே அங்கே சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள், இந்த கடைச்சங்கம் கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுக்கு இடையிலே முடிவடைந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்போது அட்லீஸ்ட் நாங்கள் அந்த இடத்திலே இருந்து ஆரம்பிப்பது எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த நெடுஞ்செழியன் 2 காலத்தை நான் முடிவு காலமாக கொண்டு 210 முடிவடைந்தது என்ற அடிப்படையிலே நான் இதை தொடங்குகிறேன். 210 இருந்து நாங்கள் தொடங்குவதாக இருந்தால் அதற்கு பின்னர் நக்கீரரின் கருத்துப்படி இந்த கடைச்சங்கம் நிலைத்திருந்த காலம் 1850 ஆண்டுகள். அப்படியானால் இதோட 210ஓடு அது நாங்கள் கூட்டுகின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு முன் அது 1240 தொடங்கி இருக்க வேண்டும். அதாவது இடைச்சங்கம் அந்த 1640 அழிந்திருக்க வேண்டும் என்று கொள்ளலாம். இந்த அடிப்படையிலே எங்கள்கிட்ட இருக்கின்ற அழிவு சம்பந்தமான அந்த டிஸ்ட்ரோயருடைய அழிவு சம்பந்தமான அட்டவணையோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த காலத்திலே பூமியிலே இந்த அழிவு ஒன்றும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. பூமியிலே அழிவு அந்த 1640களிலே இல்லை. ஆனால் அதற்கு அண்மையாக காணப்படுகிறது ஒரு அழிவு. அது 1453 கிறிஸ்துவுக்கு முன் நடைபெறுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாசகார கிரகம் ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது அதுக்கு ஒரு சுழல் பாதை இல்லை, சுழல் காலமும் இல்லை. ஆகவே கண்டபடி தான் இருக்கும். அதனுடைய சுழல் காலம் ஆகக்கூடியது 680 ஆண்டுகள் என்றும்
குறைந்தது 412 ஆண்டுகள் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம், நாங்கள் பார்த்தோம் முன்னைய காணொளிகளிலே. அது மட்டுமல்ல, அது ஒவ்வொரு சுழல் பாதையிலும் அது பூமிக்கு எந்தவித ஆபத்தையும் செய்யவில்லை. ஒவ்வொரு சுழல் பாதையும் செய்யவில்லை. அநேகமாக 3வது சுழல் பாதை காலத்தில் தான் அது செய்திருக்கின்றது. அழிவுகள், பெரிய அழிவுகள், அநேகமான அழிவுகள் 3வது சுழல் காலத்திலே தான் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு 3வது. இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இங்கே அடுத்து காணப்படுகிறது இந்த 1453 ஏற்பட்ட அழிவுதான். இது உங்களுக்கு தெரியும். இந்த அழிவு இங்கே நான் எப்படி ஏற்படுகிறது தந்திருக்கின்றேன். அதாவது பூமியை அண்மித்து இந்த நாசகார், அந்த டிஸ்ட்ரோயர் வந்த பொழுது அது அந்த சண்டோனினி பிரதேசத்தில் இருந்த அந்த சண்டோனினி, அந்த கடலுக்குள்ளே இருந்த எரிமலையை அது அசைத்து விட்டது. அந்த அசைவினாலே அந்த எரிமலை வெடித்து சிதறி அங்கே இந்த கடல் அலைகள் 180 மீட்டருக்கு மேலே உயர்ந்து சென்று முழுவதையும் அங்கே அழித்தது. இந்த 3 லெஸ் அட்லாண்டிஸ் அங்கே இருந்தது. அட்லாண்டிஸ் கட்டப்பட்டது. அட்லாண்டிஸோட மனைவி கயாட்ரியார் கட்டிய அந்த நகரங்கள் அது முழுவதையும் அழித்தது. மிக பாரிய அழிவை ஏற்படுத்தியது. சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, இது அனைத்துமே ஒன்றாக சேர்ந்து அழித்த இந்த நிகழ்வு. இந்த நிகழ்விலே தான் இந்த 2வது, அதாவது இடைச்சங்கம் அழிவிட்டது என்று நாங்கள் கொள்ளலாம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 1453 கடைச்சங்கம் ஆரம்பித்து 210 கிறிஸ்துவுக்கு பின் பற்றி முடிவடைகின்றது என்று நாங்கள் கொண்டால் அது நிலைத்திருந்த காலம் 1663 ஆண்டுகள். நக்கீரர் சொன்னது போல் 1850 ஆண்டுகள் அல்ல என்ற அந்த முடிவை எங்களுக்கு தருகின்றது. இந்த நிகழ்வை பற்றிய விவரங்களை நான் இங்கே தந்திருக்கின்றேன். என்ன நடைபெற்றது என்ற விவரங்கள் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அடுத்து நாங்கள் இந்த இடைச்சங்கத்துக்கு வருவோம். எங்களுக்கு தெரியும், இடைச்சங்கம் கடல் கொண்டது கிறிஸ்துவுக்கு முன் 1453. அதற்கு வரையும் அது நிலைத்திருந்த காலத்தை நக்கீரர் கூறுகின்றார் 3700 ஆண்டுகள் என்று சொல்லி. அதை நாங்கள் 2ஐயும் மட்பண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த இடைச்சங்கம் ஆரம்பித்திருக்க வேண்டிய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 5153. இந்த காலத்திலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 5153 ஏதாவது அழிவு பூமியிலே நடந்ததா அல்லது அண்மீத்த காலத்தில் நடந்து வந்தால் நாங்கள் பார்ப்போமானால் எங்களுக்கு அடுத்து கிடைப்பது 4613 ஏற்பட்ட பெரும் அழிவு. அதை தவிர வேறு அழிவுகள் அதுக்கு பின்னரோ ஏற்பட்டிருக்கின்றது. பெரிய இடைவெளியிலே ஏற்பட்டிருக்கின்றது. இந்த காலத்துக்குள் பொருந்த மாட்டான். ஆகவே இதை நாங்கள் அந்த தலைச்சங்கம் அழிந்த ஆண்டாக நாங்கள் கொள்ள முடியும். அதாவது தலைச்சங்கம் அழிவடைந்தது கிறிஸ்துவுக்கு முன் 4613. அதிலே இருந்து இடைச்சங்கம் ஆரம்பமாகிறது என்று கொள்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அதன் முதல் இந்த 4613 நடந்த அழிவு என்ன என்று நாங்கள் கேட்டால், அதுதான் நாங்கள் அந்த விவிலியத்திலே கூறப்படுகின்ற பேரழிவு. விவிலியம் கூறுகின்ற அழிவு இந்த நாசகார கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட அழிவுகள். அப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம், அந்த காலத்திலே வாழ்ந்த 8,70,000 மனிதர்களில் மிகுந்திருந்தோர் அந்த வெள்ளத்துக்கு பிறகு 220,000 மனிதர்கள், 650,000 மனிதர்கள் அழிந்து போனார்கள் என்ற அந்த விவிலியம் கூறுகின்ற அந்த அழிவிலே, அந்த பெருவெள்ளத்திலே. இதுதான் நாங்கள் காண்கின்ற ஆகப்பெரிய நிகழ்வு இந்த இடைவெளியிலே. இந்த காலத்திலே தான் அந்த தலைச்சங்கம் அழிவுற்று இடைச்சங்கம் ஆரம்பமானது என்று கொண்டால், அது நிலைத்திருந்த காலம், இடைச்சங்கம் நிலைத்திருந்த காலம் 3700 ஆண்டுகள் அல்ல, 3160 ஆண்டுகள் என்ற கணக்கை எங்களுக்கு அது தருகின்றது. இனி நாங்கள் தலைச்சங்கத்துக்கு வருவோம். தலைச்சங்கம் எவ்வளவு காலம் நிலைத்திருந்தது என்று நக்கீரர் கூறுகின்றார். அந்த காலம் 4440 ஆண்டுகள். இதிலே நாங்கள் எந்த குறைபாடையும் அல்ல கூட்ட குறைக்கு செய்ய முடியாது. என்றால் அது ஆரம்பித்த காலம்.
ஆகவே 4613க்கு முன்னர் 4440 வருடங்களை நாங்கள் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற காலம் கிறிஸ்துவுக்கு முன் 9053 ஆண்டுகள். அதாவது இந்த தலைச்சங்கம் ஆரம்பமானது தென்மதுரையிலே, கடல் கொண்ட தென்மதுரையிலே கிறிஸ்துவுக்கு முன் 9053 வருடங்கள் என்ற கணக்கை எங்களுக்கு இந்த வட்டணைகளும் நாங்கள் அறிந்து கொண்ட விவரங்களும் தருகின்றன. இதுதான் நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய கூடிய காலம். ஆகவே இந்த 3 சங்கங்களும் நிலைத்திருந்த காலம் 9263 ஆண்டுகள். அநேக அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த தமிழ் சங்கங்கள் 10,000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவை அல்ல, அதுக்கு குறைந்தவைதான் என்றுதான் கூறுகிறார்கள். அதிகமானவர் 9,000 ஆண்டைத்தான் சுட்டுகிறார்கள். இன்னும் பலர் அப்படி இல்லை. இது தமிழ் சங்கங்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முன் 6000 நூற்றாண்டுக்கு முன்னர் ஏற்படவில்லை என்று கூட கூறுகிறார்கள். அது நமக்கு அந்த விடயங்கள் தெரியாது. எங்களுக்கு அவர்கள் கூறிய அந்த கணக்குகளின் அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதுதான் எங்களுக்கு கிடைக்கின்றது. நீங்கள் இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த ஆண்டுகளை கணித்திருக்கின்றோம். இந்த சிக்கல்களை, இதிலே ஏற்பட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக, அந்த அது தெளிவின்மையை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். உண்மையான எங்களுக்கு இருக்கின்ற அந்த தரவுகளின் நிகழ்வுகளின் அடிப்படையில் தான் இது தீர்மானிக்கப்பட்டது. நாங்கள் எதையும் இம்போர்ட் பண்ணவில்லை, கற்பனை பண்ணவில்லை. ஒன்று உங்களுக்கு நாங்கள் திரும்பவும் சொல்ல வேண்டும், என்னுடைய அந்த வீடியோக்கள் அங்கே இருக்கின்றன, காணொளிகள். இந்த தலையங்கத்துக்களே யூனிவர்சஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் என்ற தலையங்கத்துக்களே இப்பொழுது 28 சிறிய காணொளியில் இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 30 நிமிஷம். அப்படி அனைத்து அந்த வீடியோக்களையும் கூறப்படுகின்ற விடயங்கள் உண்மைகள் தான். எதுவுமே கூட கற்பனை அல்ல. அது மட்டுமில்லை, பூமியிலே இருந்து கிடைத்த விடயங்களும் இல்லை. அனைத்தும் வெளி உலக அறிஞர்களாலே போதிக்கப்பட்ட, எங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் அதை பாருங்கள், நீங்கள் இதை இழக்க மாட்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அறிவை பெற்றுக்கொள்வீர்கள், இதுவரை அறியாத இருக்கின்ற விடயங்கள். ஆகவே என்னிடம் அங்கே கற்பனைகள் ஒன்றும் இல்லை, உண்மைகள் மட்டுமே. இந்த உண்மைகளின் அடிப்படையிலே நீங்கள் தந்த தரவுகளின் அடிப்படையை கொண்டு இதை கணிக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் அந்த உண்மை. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ இல்லையோ, நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்காலத்திலே பூமியிலே இருந்த நிகழ்வுகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ்ச்சங்கம், முதலாவது தமிழ்ச்சங்கம் 9053 கிறிஸ்துவுக்கு முன் ஆரம்பித்தது என்ற கதையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே, அதாவது பூமிக்கு விழிஜாரன் ஃபெடரேஷன் பூமியிலே உள்ள மனிதர்களுக்கு உண்மைகளை கற்றுக்கொள்வதற்காக மிகுந்த பிரியப்பட்டு வந்திருக்கிறார்கள். அங்கே அறிஞர்களை திரட்டி, அந்த அறிஞர் குழாமை 144,000 மனிதர்களாக, அது என்ன என்றால் 144,000 அவங்களுக்கு ஒரு பெரிய இலக்கம். அதை அவர்கள் கூறுகிறார்கள் இமிக்ரேஷன் ஃபோர்ஸஸ். இந்த இமிக்ரேஷன் ஃபோர்ஸஸ் என்பது பிளிஜாரன் செய்ததல்ல. பிளிஜாரனுக்கு பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த நொக்கோடிமியோன் என்பவராலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு. அதை அவர்கள் தொடர்ந்தும் பின்பற்றுகிறார்கள். 144,000 பேர், கொஞ்சம் கூடும், குறைய மாட்டாது. அப்படியான நிகழ்வுகள் தான் பூமியிலே நடந்து வந்தது மிக நீண்ட காலம். இது முதல் தடவையாக அவங்க இங்கே பூமிக்கு அந்த 144,000 பேரையும் அனுப்பியது இன்றைக்கு 387,000 ஆண்டுகளுக்கு முன்னர். அப்போது ஹினாக்கினுடைய தலைமையிலே வந்த 144,000 பேரும் நீங்கள் இப்போது காண்கின்ற அந்த கோபி பாலைவனத்திலே தான் இருந்தார்கள். அப்போது அது பாலைவனம் அல்ல, அது ஒரு செழிப்பான இடமாக இருந்தது. அங்கே மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அங்கே இந்த கனிபல்ஸ் மனிதர்களை சாப்பிடுகின்ற, அதாவது அவர்கள் அந்த இனம் மனிதர்களை சாப்பிடுவது என்பது அவர்கள் மனிதர்களை வேட்டையாடி சாப்பிடுவதில்லை, தமக்குள்ளே இறந்தவர்களை சாப்பிடுகின்ற அந்த கஸ்டம்ஸை கொண்டவர்கள். அதுபோன்று அந்த டைட்டான் அங்கே வாழ்ந்தார்கள். அந்த 20-30 அடி மனிதர்கள் அங்கே வாழ்ந்தார்கள். இவர்கள் எல்லாம் இந்த மூவினுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தவர்கள். இந்த மூ அழிக்கப்படுகின்ற பொழுது, மேலுக்கு அந்த பீட்டா நகரம் அழிக்கப்படுகின்ற பொழுது, இவர்கள் எல்லாம் அங்கே இருந்து தப்பி போய்
நீங்கள் காண்கின்ற அந்த நான் மெடோல், அந்த ஈஸ்டர் ஐலண்டில் எல்லாம் அந்த உயரமான மனிதர்கள் அங்கே எப்பொழுதும் நடி வைத்திருக்கிறார்களே அதே மனிதர்கள், அவர்கள் அனைவரும் இங்கே அந்த மூவை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த மூ அளிக்கப்பட்டது 9548 9550 சொல்லலாம் ஆண்டுகளுக்கு முன்னர். அன்றைக்கு தான் அளிக்கப்பட்டது 9548 கிறிஸ்துக்கு முதல். அதற்கு பிறகு இந்த யுத்தத்தோடு தப்பி போய் அங்கே குடியேறினவர்கள் தான் அந்த அந்த டைட்டான் என்று சொல்லப்படுகின்ற லிரிய இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் அங்கே இருந்தவர்கள். இப்படித்தான் அந்த இடம் இருந்தது. பிறகு அது பலவீனமாக மாறிவிட்டது. தானாக மாறவில்லை, அது மாற்றப்பட்டது யுத்தத்தினாலே. அந்த விடயங்களை நாங்கள் பின்னர் காணலாம். இப்படி அவர்கள் மனிதர்களை அனுப்பி அனுப்பி பூமிக்கு அறிவை, பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அறிவை பூட்டுவதற்கு, உண்மையை சொல்லுவதற்கு முயன்றார்கள் பல தடவைகள். இறுதியாக 8வது தடவை அவர்கள் அனுப்பிய மனிதர்கள் இன்றைய கிறிஸ்துவுக்கு முன் 13500 வந்து என்னை பொறுத்தவரையிலே அவங்கள் இந்த குமரி கண்டத்திலே அமர்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் குமரி கண்டத்தில் அமரவில்லை. அப்படி அனுப்புகின்ற பொழுது பூமியிலே என்ன இனங்கள் இருக்கின்றனவோ அவர்களோடு எல்லாம் இவர்கள் குறைந்த அளவிலே பகிர்ந்து அளிக்கப்பட்டிருந்தார்கள். அதிலே ஒரு பகுதியினர் தான் இங்கே குமரி கண்டத்திலே அமர்ந்து, அப்போது பாண்டியர்கள் என்பது வெளி உலகத்திலே இருந்து வந்தவர்கள், அவரோடு இணைந்து இந்த தமிழை வளர்த்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த முதலாவது தமிழ்ச்சங்கம் கிறிஸ்துவுக்கு முன் 13ஆம் நூற்றாண்டு 1300 அது தொடங்கி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நான் அந்த விடயங்களை கொண்டு நான் சொல்லுகிறேன், இது என்னுடைய கற்பனை இல்லை. அதை இந்த நடந்த விடயங்களை கொண்டு நான் சொல்லுகிறேன், எங்கேயும் சொல்லப்படவில்லை. அப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருந்தது பூமியிலே எல்லா இடங்களிலும். ஆனால் இங்கே தமிழ் மக்களுக்கு ஒன்று விசேடம். இதிலே வந்தவர்கள் அந்த 8வது தடவை 13,500 144,228 பேர். அதில் அந்த 228 பேரும் சுப்பீரியர் என்ற தரத்தை கொண்டவர்கள், அதாவது அவர்கள் அதி உயர்ந்த கல்வியை பெற்றவர்கள், அந்த தரத்தில் இருந்தவர்கள் தான். இஸ் ரிச் அல்ல இஸ் ரிச் என்று அழைப்பார். பெண்களுக்கு ஒரு வித்தியாசமான பேர் ஆண்களுக்கு உண்டு. இஸ் ரிச் என்றால் பெண்கள், இஸ் ரிச் என்றால் ஆண்கள். அங்கு அநேகமாக வந்திருந்தவர்கள் எல்லாம் ஆண்கள் தான். அவர்கள் சேர்ந்துதான் இந்த தமிழ்ச்சங்கங்களை நிறுவி தமிழை வளர்த்தவர்கள். இதற்கு உங்களுக்கு ஈஸியாக காணக்கூடிய ஒரு வழி, நீங்கள் ஒரு கேள்வியை கேளுங்கள். அந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மொழியை பற்றிய அனைத்து விடயங்களையும் சிறப்பாகவும் திறமாகவும் அறிந்து அதுக்கு இலக்கணம் எழுதியவர்கள் நீங்கள் அகத்தியர், தொல்காப்பியர், சங்கமறிவு காலத்திலே நீங்கள் இவரையும் சேர்த்துக் கொள்ளலாம், திருவள்ளுவரை. இவர்களெல்லாம் இந்த அறிவை எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள், எந்த சர்வகலாசாலையிலே கற்றார்கள் என்று நீங்கள் கேட்பீர்களானால் இந்த உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும், அனைவராலையும் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் உண்மையான விடயங்கள். இதை நிரூபிக்க முடியாது, நடந்த விடயங்கள். இதுதான். ஆகவே இந்த தமிழ்ச்சங்கம், முதலாவது சங்கம், என்னை பொறுத்தவரையிலே கிறிஸ்துவுக்கு முன் 13ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டுவதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை தயவு செய்து கூறுங்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். நான் தவறு விட்டிருந்தால் சொல்லுங்கள், சுட்டி காட்டுங்கள், அல்லது நீங்கள் கருதுவது என்ன என்பதை கூறுங்கள். நீங்கள் கூறப்போன்ற அந்த கருத்துக்கு இப்பவே நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். தயவு செய்து கருத்து கூறுங்கள். இந்த கருத்து கூறுதல் என்பது அறிவினுடைய ஆரம்பம். ஒரு விடயத்தை பற்றி சிந்திக்கிறோம். கருத்து சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம் என்றது அர்த்தம். நான் இதுவரையிலே 26க்கும் மேற்பட்ட காணொளி இருக்கின்றது. ஒரு முழுப்படியான கருத்தை யாரும் சொல்லவில்லை. ஏதோ இதெல்லாம் சொல்லுகிறார்கள், பரவாயில்லை, ஏதோ சொல்லுகிறார்கள். ஆனால் அறிஞர்களாக நீங்கள் தயவு செய்து இந்த விடயத்தை பற்றி சிந்தித்து இதை பற்றி உங்களுடைய கருத்தை கூறுங்கள் என்று நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த முதலாவது இந்த காணொளியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முதல் மிகவும் அத்தியாவசியமான ஒரு நிகழ்வை, ஒரு வேண்டுதோலை நான் விட வேண்டியிருக்கின்றது. தமிழர்களாகிய நாம் அறிவை பொறுத்தவரையிலே மிகவும் குறைந்த நிலையிலே இருக்கின்றோம். நாங்கள் வளர்ச்சியடையாத நாடுகளிலே இருந்து வெளியேறி மேற்கு உலகத்திலே வாழ்கின்றோம்.
இந்த மேற்குலகம் டெக்னாலஜியை பொறுத்தவரையிலே, தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையிலே மிக மிக உயர்ந்து கொண்டு போகிறது. அவர்களுக்கு சமமாக எம்மால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. நாங்கள் இதுவரையிலே எதுவுமே செய்ததில்லை. ஒரே ஒரு விஷயம்தான் செய்திருக்கிறோம். தேங்காய் சுரட்டையிலே அகப்பகுதி இருக்கிறோம். பாருங்கள், பல்லு குத்துறதுக்கு கூட இந்த டூத் பிக் என்று சொல்லுவீர்கள், மில்லியன் கணக்காக உழைக்கிறார்கள் அந்த சீனர்கள். அந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்து மில்லியன் கணக்கில் என்னத்தை செய்யலை அவர்கள். எங்களுக்கு எல்லாமே தேவையான முழுதும் அங்கே இருந்தாமல் இருக்கிறது. அவ்வளவு தூரம் அவர்கள் அறிவிலே உயர்ந்தவர்கள். அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், முதலே சொல்லியிருக்கிறேன். என்ன காரணம் என்றால், ஆக இறுதியிலே பூமிக்கு வந்தவர்கள் அவர்கள். இன்றைக்கு 25,978 ஆண்டுகளுக்கு முதல் வந்தவர்கள். அதுவரையும் வெளியுலகத்திலே இருந்து அந்த வெளியுலக அறிவை பெற்றவர்கள் நீசான் கிரக குடும்பத்திலே. நாங்கள் 22 மில்லியன் வருடங்களுக்கு முதல் வந்தவர்கள். எங்களுக்கு அந்த அறிவில்லை. அதாவது அறிவு பெறுகின்ற இடங்களில் நாங்கள் இல்லை, அறிவு வளர்ந்த இடங்களிலும் நாங்கள் இல்லை, மேற்கு நாடுகளிலேயும் நாங்கள் இல்லை, கிழக்கிலே வசிக்கின்றோம், கிழக்காசி நாடுகளிலே. நாங்கள் என்ன நடக்கப் போகின்றது என்று பாருங்கள். பூமியிலே எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகிறது என்று பாருங்கள். பூமியிலே உள்ள மனிதர்கள் இந்த பூமியை விட்டு தப்பி போக வேண்டும். பூமி அழிகின்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. சூரியன் பலமிழந்து போய்கொண்டிருக்கின்றது. அதுக்கு வயது போய்விட்டது. அதனாலே அது பூரண இயக்கத்தை 11 வருடங்களுக்கு ஒரு முறை தான் செய்கின்றது. அந்த ஃபியூஷன், அட்டமிக் ஃபியூஷன் 11 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடைபெறுகின்றது. அது போக போக குறைந்து கொண்டு போகும். 20 வருடத்துக்கு ஒரு முறை செய்வா இருந்தால் பூமியிலே ஒன்றும் இருக்கமாது. பூமிக்கு சூரியனுடைய வெளிச்சம் மிக அவசியம் உயிரினங்களுக்கு. அது இல்லாமல் போகின்ற பொழுது, அது முழு இயக்கத்தை மடக்கிக் கொள்கின்ற பொழுது எல்லாம் அழிய தொடங்கிவிடும். அதோட இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே கிடைக்கின்ற ரிசோர்ஸஸ்க்கு அமைய வாழக்கூடிய மனிதர்களுடைய தொகை 500 மில்லியன் தொடக்கம் 530 மில்லியன் வரையும். நாங்கள் இப்பொழுது அதை விட 2 மடங்குக்கு மேலே போய்விட்டோம். இன்றைக்கு 50, 70, 80 வருடங்களுக்கு முதல் என்று கூறலாம், எங்களோட காற்று மண்டலத்திலே இருந்த ஆக்சிஜனுடைய பிராணவாயுனுடைய அளவு 34%. இப்பொழுது 20%. இன்னொரு 50 வயதுக்கு பிறகு 10% மாறுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய எப்படி இருக்கும் என்று பாருங்கள். நீரிலே இருக்கிற மீனொன்றை வெளியே எடுத்து போட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். காற்றில்லை. இதனாலே எங்களுடைய பூமியில் உள்ள மனிதர்கள் அழிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. இதை நான் நேரடியாக அறிந்த நான் பார்க்கவில்லை, நேரடியாக அறிந்தேன். இந்த ஆக்சிஜன் இல்லாமல் நடைபெற்ற பேரழிவு எமது கிரக குடும்பத்துக்கு அண்மையிலேயே ஒரு கிரகம், அது பெனாட் சிஸ்டம் என்று கூறுவார்கள், அதிலே ஒரு கிரகம் அக்காட் என்று, அந்த கிரகத்திலே இது நடைபெற்றது. அந்த கிரகத்திலே உள்ள மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக பெருகி பாருங்கள், மனிதர்கள் அளவுக்கு அதிகமாக பெருகி, இது ஒன்றுதான் காரணம். இந்த பிரபஞ்சங்களிலே உள்ள மனிதர்கள் அந்த ஏனைய இடங்களுக்கு போனதுக்கும் அங்கே குடியேற்றங்கள் செய்ததற்கும் தங்களுடைய இனங்களை கொண்டு அங்கே குடியமர்த்தியதற்கும் காரணம் மனித பெருக்கம், சனப்பெருக்கம். அளவுக்கு அதிகமாகவே நாங்கள் மனிதரை பெருக்கிக் கொள்கின்றோம். சில இடங்களை நீங்கள் பார்க்கலாம், சில இடங்கள் மன்னிக்க வேண்டும், 16 குழந்தைகள், 12 குழந்தைகள், 14 குழந்தைகள் என்று பெற்று வைத்திருக்கிறார்கள். அவர்களை கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? கடவுள் தந்தது என்று சொல்லுகிறார்கள். கல்யாணம் கட்டுகிறார்கள், குழந்தைகளை பெறுகிறார்கள், கடவுள் தந்தது என்று சொல்லுகிறார்கள். தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொண்டு அழிவு பாதையிலே மிக விரைந்து செல்கிறார்கள் என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மனித பெறுகின்ற பொழுது வாழ்வதற்கு இடம் தேவைப்படுகின்றது. காடுகளை அழிக்கின்றோம், நீர்நிலைகளை நாங்கள் அசுத்தப்படுத்துகின்றோம். நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றிலே உள்ள HO2, ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரஜன் என்பது தண்ணீர். இந்த தண்ணீரும் ஆக்சிஜனை உருவாக்குகின்ற மரந்தடி இலைகளும் வேண்டும். இவை இல்லாமல், அதாவது காடுகள் வேண்டும், வனங்கள் வேண்டும், நீர்நிலைகள் வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம்? காடுகளை அழிக்கின்றோம், நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துகின்றோம். பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் கெமிக்கல்ஸ்கள் எல்லாம் கொட்டுகிறார்கள் கடலிலே கொண்டு. அதனால் மீனினங்கள் எல்லாம் அழிகின்றன. மனிதருக்கு சுவாசிக்கின்ற காற்று நச்சு காற்றாகும்.
இந்த திறமையான வேலைகளை முட்டாள்தனமாக நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் மனிதர்கள், பூமியிலே வாழ்கின்ற மனிதர்கள் முட்டாள்கள் தான், அனைவரும், எல்லோரும், நீங்கள் நாங்கள் எல்லோரும். காரணம், நாங்கள் மனிதர் என்ற இடத்திலே இல்லை. மனிதர் போல தெரிந்தாலும் நாங்கள் யுத்த வீரர்களாக டிஎன்ஏயிலே மாற்றம் செய்து, வயதிலே குறைத்து, அறிவை குறைத்து, யுத்தத்துக்கு வீரர்களுக்கு தேவையான கூடாத பண்புகளை புகுத்தி செய்யப்பட்ட மனிதர்கள். பூமியில் இருப்பவர் வெறும் ஒரு தனி இனம். இவர்களுக்கு ஒன்றுமே பொருந்தாது. நாங்கள் என்ன செய்கிறோம்? தீமையைத்தான் செய்கிறோம். வேறு நன்மை ஒன்று நாங்கள் செய்வதில்லை. எங்களுடைய எண்ணத்திலே மனிதரை மதிக்கின்ற எண்ணம் எங்களுடைய மனதிலிருந்து வருவதும் இல்லை. ஒருத்தரை நாங்கள் மதிப்பதும் இல்லை, அன்பு செலுத்துவதும் இல்லை, ஆதரிப்பதும் இல்லை. அப்படியான கெட்ட எண்ணங்களோடு கெட்ட கடமங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த அக்காட்டிலே என்ன நடந்தது நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த அக்காட்டிலே மனிதர்கள் பெருகி 136 பில்லியனுக்கு வந்துவிட்டார்கள். அப்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவுப் பொருட்கள் இல்லை, தண்ணி இல்லை. அதெல்லாம் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் ஓடியவர்கள், எங்களை விட அறிவிலே உயர்ந்தவர்கள். அப்போது அவங்களுக்கு அந்த பீம்ஷிப் சிஸ்டம் இருக்கின்றது, எங்களை போல ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இல்லை. ஆகவே கிரகங்களுக்கு இடையிலே போகலாம், நாங்கள் போக முடியாது, எங்கள்கிட்ட அந்த சிஸ்டம் கிடையாது. அப்போ அந்த சிஸ்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பிரபஞ்சமெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் தண்ணியும் உணவுப் பொருட்களும் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் சேர்த்து கொண்டு கொடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், 50-60களிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த கிராப் கட்டிங் என்று சொல்லி அந்த வயல் நிலங்களிலே, கோதுமை நிலங்களிலே மிக அழகான டிசைன்ஸ்களோட கட் பண்ணியிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீர்கள், நிறையவே நடைபெற்றது. ஆதரன் கோகுன்மன் அந்த 2 பேரும் அங்கே இருந்து வந்து இங்கே தண்ணியும் அந்த பொருட்களும் எடுத்து சென்றவர்கள். எத்தனை பேருக்கு எடுத்து சென்று கொடுக்க முடியும்? இவ்வளவு பேருக்கு முடியுமா? முடியவில்லை. இறுதியாக இறக்க துவங்கினார்கள், அழிய துவங்கினார்கள். காற்று இல்லாமல், ஆக்சிஜன் இல்லை, உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை, இறக்க துவங்கினார்கள். இந்த வேளையிலே இந்த பிளிஜாரன் ஃபெடரேஷன் ஈராவிலே இருக்கின்றது. மனித இனங்களை, உயிரினங்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. அப்படியே விட்டுவிட்டார்கள் அழிவதற்கு, மனித இனம் அழிவதற்கு. ஒரு கிரகத்திலே அவர்களை கேட்டால் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த பிளிஜாரன் ஃபெடரேஷன், இந்த மனிதர்களுக்கு நாங்கள் 100 வருடங்களுக்கு முதல் இருந்தே சொல்லி அடிக்கடி ஞாபகப்படுத்தியும் இருக்கிறோம், உங்களோட சனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று. அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை. அது ஆட்சி அல்ல, அரசியல் அல்ல, கட்டுப்படுத்துறதுக்கு சட்டங்களை போடுவதற்கு அறிவுரை தான் கூடுவார்கள். அதுதான் பிரபஞ்சங்களே உண்டு. எங்கள்கிட்ட பூமியில் இருக்கிற மாதிரி அரசர்கள் அல்லது அரசாங்கங்கள் மக்களுக்கு எதிராக சட்டங்களை போட்டு கட்டுப்படுத்தி அவங்களை ஆள்ற அப்படிலாம் அங்கே கிடையாது. ஆலோசனை கூறுகின்ற ஒரே ஒரு மன்றம் பிளிஜாரன் ஃபெடரேஷன். அதற்கு மேலே ஆலோசனை கூறுகின்ற அதி உயர் மன்றம் அண்ட்ரோமேடாவில் இருக்கின்ற ஹை கவுன்சில் தான் இருக்கின்றது. நான் அறிய இந்த பிரபஞ்சங்கள் முழுவதற்கு அவர்கள் ஆலோசனை கூறினார்கள். நீங்கள் கேட்கவில்லை, அது கூட விருப்பம், பார்த்துக்கொள்ளுங்கள் என்று விட்டு விட்டார்கள். அழிய மட்டும் விட்டார்கள். 116 மில்லியனுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர்கள் இங்கே வாழ்ந்த பூமியிலே இருந்த அவருடைய படைத்தளபதிகளில் ஒருவர் ஃபாத் என்பவர், இங்கே பூமியில் இருந்தவர் 50 வருடங்களாக, அவரை அனுப்பி மிகுதியாக இருந்தவர்களை எடுத்து ஒரு புதிய கிரகத்துக்கு கொண்டு விட்டு சாப்பாடு கொடுத்து வந்தார். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு பகுதி தான் காப்பாற்றப்பட்டது. இது எங்களுக்கு நடக்கலாம் என்ற நாங்கள் மோசமான முட்டாள்கள். எந்தவித கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் அடங்க மாட்டோம், யாரையும் மதிக்க மாட்டோம். நீங்கள் அந்த காற்று குறைகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று பாருங்கள், மிக வேகமாக நடக்கும். இதை அறிந்துதான் அந்த சீனர்களும் ஜப்பானியர்களும் அந்த சூரியனை, செயற்கை சூரியனை மேலுக்கு அனுப்புகிறார்கள். அது யூஸ்லெஸ், அது நடக்காது. இதில் என்ன நடக்கும் என்றால், அந்த செயற்கை சூரியன்கள் செயலிழந்து பூமியிலே விழுந்து எரிந்து மிச்சம் சொச்சமாக இருக்கிற ஆக்சிஜனையும் அது எடுத்து விடும். இன்னும் அழிவுக்குத்தான் செல்லும். நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த பூமிக்காகவும் உங்களுக்காகவும் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த குடும்பத்தை கட்டுப்படுத்துங்கள். குடும்பத்தை கட்டுப்படுத்துங்கள், 3க்கு மேலே பெறுவதை கட்டுப்படுத்துங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த டெக்னாலஜியை நோக்கி கல்வியை கொடுங்கள். இந்த டெக்னாலஜி எங்களுக்கு தேவைப்படுகிறது. தமிழர்களாக எங்களுக்கு தேவைப்படுறது. எங்களுக்கு அகப்பகுத்துற டெக்னாலஜி தான் இருக்குது, ஆகாயத்துக்கு போகிற டெக்னாலஜி எங்கள்கிட்ட இல்லை. இப்போது இருக்கிறவர்கள் இந்த சந்தர்ப்பம் இப்படியான நான் சொன்ன சந்தர்ப்பங்கள் வரும் என்றால் யார் தப்புவார்கள் பாருங்கள். அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ், ஜெர்மன், முடிந்தால் இந்தியா. இப்போ அவங்க டெவலப் பண்ணுறார்கள், இருந்தால் போவார்கள். உங்களை கத்தி கொண்டு போகிறாங்களா? நிச்சயமாக இல்லை.
இந்த கற்பங்கள் இந்த தொலைக்காரங்களை நாம் விட்டு போக வேண்டும்தான். பூமியோடு அழிய போகின்ற இனமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ. நாங்களும் முன்னேற வேண்டும். டெக்னாலஜி என்று முன்னேற பாருங்கள். இந்த ஏஐ என்றோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது பூமியிலே. இது மிக பழமையான ஒரு 25 மில்லியன் வருடம் பழமையான ஒன்று இந்த ஏஐ. இதுதான் ஆரம்பப்படி. அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கின்றது ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கின்றது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு மேலே மற்ற படிகள் எல்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் போக நீண்ட காலம் செல்லும். அவர்கள் தான் அதிலே இந்த நன்மைகளை பெறுகிறவர்கள் அந்த வெள்ளக்காரர்களாக இருப்பார்கள். கற்பர்கள் ஒன்றுமில்லை. அழிய வேண்டிய மனிதர்கள், அழிய வேண்டிய சாதிதான், யுத்தவீரர்கள் தானே. நீங்கள் இதை ஞாபகத்திலே கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் வாத்தியார்கள் இவ்வாறான கல்விகளை நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு நாமங்களோடு சமமாக போக வேண்டும். சந்தர்ப்பங்கள் நாங்கள் இந்த இப்படியான பிரச்சனை வர வேண்டும், நாங்களும் எங்களை இடத்துக்கு போக வேண்டும். எங்களுக்கு தயாராக ஒரு இடம் இருக்கின்றதா? இந்த சிறியர்கள் 25 மில்லியன் வருடத்துக்கு முதலே இது உலகம் எல்லாம் தேடி திரிஞ்சு எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டார்கள். அங்கே மனிதர் வாழ்வதற்கண்டு ஒரு கிரகம் விட்டு வைக்கப்படவே இல்லை. இந்த அமெரிக்க சொல்றதை நீங்கள் நம்ப வேண்டாம். ஒருத்தரும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கே விளங்கவில்லை. இப்போ தான் அறிவு மனுஷர் வாழ்கிற ஒரு கிரகத்தை கண்டிருக்காங்களா அவனெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் முழுவதும் பொய். நான் சொல்லியிருக்கிறேன், இந்த நாம் இருக்கின்ற இந்த கிரக குடும்பத்திலே 7.5 பில்லியன் சூரிய குடும்பங்கள் உண்டு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதிலே 2.63 பில்லியன் அதி உயர்ந்த அறிவை பெற்ற மனிதர்கள் வாழ்கிறார்கள் தெளிவாக இல்லாமல் சொல்லியிருக்கிறேன். இவர் என்ன சொல்கிறார்கள் கேளுங்கள். சரி, எங்களுக்கு ஒரு கடமை என்று தயவு செய்து இந்த கடமையை நீங்கள் நிறைவேற்ற முயலுங்கள். எங்களுக்கு அறிவு வேண்டும், டெக்னாலஜி வேண்டும், அதை பெற நாங்கள் முயல வேண்டும். நாங்கள் இதை பின்னிப்போமானால் மிகுந்த சிக்கல்களுக்கு உண்டாக நாங்களே அழிந்து போகிற சாதியாக மாறிவிடுவோம் என்று உங்களோடு வினயமாக இதை தெரிவித்து இதற்கு ஆவண செய்யுங்கள் என்று கூறுகின்றேன். தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்கள். எனக்கு அது மிகவும் முக்கியமானது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை எழுதுங்கள் அந்த யூடியூப்பிலே. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.